இங்கிலீஷை லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம். பேசிக்ல இருந்து இங்கிலீஷை லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு விஷயமா நாங்கள் லேர்ன் பண்ணி கொண்டு போகணும். அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். எங்களில் பல பேர் என்ன செய்வோம்னு சொன்னா, நேரம் இல்லை என்று சொல்லி நாங்கள் பேசுவோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நேரம் இல்லை என்று நாங்கள் பேசுவோம் தானே. அப்படி பேசுறதுக்கு நாங்கள் என்ன மாதிரி இங்கிலீஷை பயன்படுத்தணும், இந்த விஷயத்தை தான் நான் கிளீனா உங்களுக்கு சொல்லித்தர போறேன். நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவீங்க, எனக்கு புத்தகம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவீங்க, எனக்கு வெளியில் செல்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவீங்க, அநேகமா எனக்கு விளையாடுவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவீங்க, எனக்கு அரட்டி அடிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவீங்க. நிறைய விஷயங்களுக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்றது வழக்கம். இந்த விஷயங்களை எங்கட கன்வர்சேஷன்ல இங்கிலீஷ்ல எப்படி பயன்படுத்தணும்னு தான் இந்த காணொலியில நான் உங்களுக்கு கிளீனா சொல்லித்தரப்போறேன். இப்ப நான் சொல்லித்தரப்போற இந்த விஷயம் ஈஸியா நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரம் இந்த பேட்டர்னை வச்சுக்கொண்டு புதிய சென்டென்சஸை கிரியேட் பண்ணி புதிய சென்டென்சஸ் ஊடாக உங்களோட கன்வர்சேஷனை மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இதுல உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க, ஏராளமான விஷயங்கள் உங்களுக்காக நான் தர இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு நேரம் இல்லை. இந்த எனக்கு நேரம் இல்லை என்றதை இங்கிலீஷ்ல நாங்கள் அப்படி சொல்லுவோம்டா, ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஐ டோன்ட் ஹேவ் டைம்ன்றது எனக்கு நேரம் இல்லை. இப்போ என்ன செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை என்றதை நாங்கள் அங்கால சேர்க்க போறோம். அங்கால சேர்க்க போறது ஒரு ஆக்ஷன். ஆக்ஷன் சொன்னா ஒரு வேர்பு, ஒரு வினை சொல்லி அங்கால நாங்கள் சேர்க்க போறோம். அவ்வளவுதான் விஷயம். சிம்பிளா இந்த சென்டென்சஸை நாங்கள் கிரியேட் பண்ணலாம். பாருங்க, ஐ டோன்ட் ஹேவ் டைம், இது ஒரு டூ சேர்த்துக்கொள்ளுங்க. ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு, இது பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு, இஞ்சால ஒரு வேர்பை சேருங்க. அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்ல போறீங்களோ அதை சேர்த்தீங்கன்னா சரி. ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு கோ, எனக்கு போவதற்கு நேரம் இல்லை. சிம்பிள் தானே. ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு ஸ்டடி, எனக்கு படிப்பதற்கு நேரம் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு ஸ்டடி இங்கிலீஷ், இங்கிலீஷ் படிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. பாருங்க, ஈஸியா என்ன செய்யலாம்னா இந்த பேட்டர்னை வச்சுக்கொண்டு நீங்கள் எந்த எக்ஸனை உங்களுக்கு செய்ய இல்லாமல் இருக்கோ அந்த எக்ஸனை சொல்றதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நான் சொல்ல போறேன், ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு வாட்ச் டிவி, டிவி பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு அரட்டை அடிக்க நேரம் இல்லை என்று சொல்ல போறோம்னா நாங்கள் என்ன சொல்லணும், ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு காசிப், அரட்டை அடிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. சரிதானே? அதே மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்லலாம். என்ன, ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு மீட், சந்திப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. ரைட்? ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு விசிட் கொழம்பு, கொழம்புக்கு விசிட் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. பாத்தீங்கடா, என்ன விஷயத்துக்கு உங்களுக்கு நேரம் இல்லையோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பேட்டர்னூடாக நீங்கள் சொல்லலாம். சரிதானே? ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு ஒர்க், வேலை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு இப்ப புத்தகம் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நீங்க இப்படி சொல்லுங்க, ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு ரீட் புக், புத்தகம் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு உங்களோட கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை என்று சொல்ல போறீங்கடா, என்னென்னு சொல்லுவீங்க, ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு டாக் வித் யூ, உங்களோட கதைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா யாரோடையும் கதைக்காமல் விடக்கூடாது. கதைக்க நேரம் இல்லை என்று சொல்றதும் அவர் சம்டைம் எங்களுக்கு நேரம் இல்லையா நாங்கள் சொல்லத்தானே வேணும். அப்படியான நேரங்கள்ல இந்த பேட்டர்னை பயன்படுத்தி நீங்கள் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பேசுங்க, ஸ்மார்ட் ஆயிருக்கும். இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ்ன்றது வெரி சிம்பிளா இங்கிலீஷை லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மெத்தட். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த பேட்டர்னை நான் சொல்றேன், நீங்க என்னத்தை பாவிக்க போறீங்க, ஒரு வேர்பை தானே பயன்படுத்த போறீங்க. ஒரு வேர்பை பயன்படுத்துறது ஊடாக நீங்க புதிய சென்டென்சஸை கிரியேட் பண்றீங்க, அது நீங்களாக கிரியேட் பண்றீங்க. ஸோ சிம்பிளா என்ன செய்யலாம்னு சொன்னா, உங்களோட கன்வர்சேஷன்ல எந்த தயக்கமும் இல்லாமல் இங்கிலீஷ்ல வந்து கதைச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பேட்டர்ன் இங்கிலீஷை நீங்க லேர்ன் பண்றதுனூடாக. பேட்டர்ன் இங்கிலீஷை லேர்ன் பண்றது நீங்கள் ஏனைய வேர்ப்ஸை பாடமாக்குறதோ அல்லது வேற வேர்ட்ஸை பாடமாக்குறதோ அல்லது இங்கிலீஷ்ல ஏராளமான விஷயங்கள் இருக்குத்தானே. ஏன்னா அட்வர்ப் இருக்கு, அட்ஜெக்டிவ் இருக்கு, கன்ஜங்ஷன் இருக்கு, இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் பாடமாக்குறத விட நீங்கள் ஒரு பேட்டர்னை நீங்க லேர்ன் பண்ணினீங்கன்னா இந்த பேட்டர்னை மைண்ட்ல வச்சுக்கொண்டு நீங்க சென்டென்சஸ் சிம்பிளா கிரியேட் பண்ணலாம். அதான் பேட்டர்ன்ல இருக்கிற விஷயம். அதை நீங்க புரிஞ்சு போனீங்கன்னா ஈஸியா இங்கிலீஷை லேர்ன் பண்ணலாம். என்னுடைய சேனல்ல ஏராளமான இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ், அது ஷார்ட் வீடியோஸும் சரி அல்லது லாங் வீடியோஸும் சரி, ஏராளமான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான ஈஸியான பேட்டர்ன்ஸ் வந்து நான் தந்திருக்கிறேன். லேர்ன் பண்ணுங்க, இங்கிலீஷை ஸ்மார்ட்டா பேசுங்க. இன்னும் சில சென்டென்சஸ் நாங்கள் பார்ப்போம். சரிதானே? இப்போ நாங்கள் சொல்றோம், ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு டூ கார்டனிங், கார்டனிங் செய்யறதுக்கு, தோட்டம் செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லை, தோட்டம் செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்றதுக்கு நாங்கள் இதை பயன்படுத்தலாம். ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு பார்ட்டிசிபேட் in this useless conversation,
இந்த பிரயோசனம் இல்லாத கலந்துரையாடல்ல நான் கலந்து கொள்றதுக்கு நேரம் இல்லை. சரிதானே? அதாவது இந்த தேவையில்லாத உரையாடல்ல கலந்து கொள்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை சொல்றதுக்கு நீங்கள் இப்படி இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்க. சிம்பிள். என்ன? ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு gossip with you. உங்களோட அரட்டை அடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு செய்யறதுக்கு. ரைட்? ஐ ஹாவ் டு ஸ்டடி. நான் படிக்கணும். ரைட்? ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் படிக்கணும். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு gossip with you. உங்களோட அரட்டை அடிக்கிறதுக்கு எனக்கு நேரம். ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு gossip with you. உங்களோட அரட்டை அடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இப்போ நாங்கள் லேர்ன் பண்ணின பேட்டர்ன் என்ன? ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு ப்ளஸ் வேர்ப். அவ்வளோதான். ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு ப்ளஸ் வேர்ப். சிம்பிள். சிம்பிளாக சென்டென்சஸை கிரியேட் பண்ணுங்க. மற்றவர்களோட சிம்பிளாக பேசுங்க. காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய நண்பர்களோடையும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி எல்லாருக்கும் ரீச் ஆகும். மற்றவர்களும் இந்த காணொலியை பார்த்து இங்கிலீஷை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அந்த கருத்துக்கள்லாம் இது மாதிரி இன்னும் ஏராளமான நல்ல காணொலிகளை உங்களுக்காக தாரதுக்கு எனக்கு உத்வேகம் அளிக்கும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். லேர்ன் ஸ்மார்ட்லி பேட்டர்ன் இங்கிலீஷ் அண்ட் அச்சீவ் யுவர் கோல். இன்னும் ஒரு காணொலியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.